பீரியட்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாமா? வாழ்க்கையில எது கரெக்டா நடக்குதோ நடக்கலையோ, ஆனா சில பேருக்கு பீரியட்ஸ் மட்டும் டான்னு வந்துடும். சரி வருதே, சும்மாவா வருது? கூடவே வயிற்று வலி, கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, சில பேருக்கு வாமிட்டிங் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வருது. ஓகே, இன்டர்னலா பாடிக்குள்ள சம் சேஞ்சஸ் நடக்குது, அதனால வரக்கூடிய பெயினை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டர்னலா சில பேர் பண்ற விஷயத்தினால மனசு வலிக்குதே, அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லுங்க. கடைக்கு போய் ஒளிச்சு மறைச்சு பேட் வாங்குறதுல இருந்து, பெட்ஷீட் பில்லோலாம் தனியா யூஸ் பண்றதுல இருந்து, தனியா ஒரு ரூம்குள்ள இருக்கணும், வீட்டுல வேற எங்கேயும் போக கூடாதுன்னு என்னமோ தீண்ட தகாதவங்களை பாக்குற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மளே எங்க எது எப்படி வலிச்சாலும் அதை சமாளிச்சுட்டு ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் ஒர்க், வீட்டுல வேலைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா சில பேர்கிட்ட நமக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்க பாக்குற பார்வையே ரொம்ப மட்டமா இருக்கும். பாக்குறவங்க பேசுறவங்க எல்லாமே ஒரு பொண்ணா தான் இருப்பாங்க. இந்த விஷயத்துல நம்ம அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு ஒரு அண்ணா, தம்பி, ஹஸ்பண்ட் அப்படின்னு மென்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்க பண்ண அளவுக்கு சப்போர்ட் கூட நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க பண்ணவே மாட்டாங்க. உங்களாலதான் இதெல்லாம் மாத்திக்கிட்டு வாழ முடியல அப்படின்னா இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் மாத்திக்கிட்டு வாழணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதையாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன்.